மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்ததா வந்து நமக்கு ஒரு தகவல் வந்தது நேற்றைய தினம். ஆமா, என்ன வந்திருந்தது அப்படின்னா இவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜாய் கிறிசல்டா அவங்களும் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து என்கொயரியில் வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி நான் காதலித்து ஜாய் கிறிசல்டா திருமணம் பண்ணது உண்மைதான், என்னோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு சீக்கிரம் அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், விமன்ஸ் கமிஷன் அறிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஓகே, அவங்க எப்படின்னா லைக் சோஷியல் மீடியாவில் டே டு டே எல்லாமே அவங்க ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. ஈவன் குழந்தை பிறந்த அப்பவும் வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ராகா ரங்கராஜன் பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன்ற மாதிரியும் கார்பன் காப்பி ஆஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ விமன்ஸ் கமிஷனும் இங்கே என்ன சொன்னதா வந்து நமக்கு ஒரு அறிக்கை தகவல் வந்தது அப்படின்னா எஸ், அவர் வந்து இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டாரு. குழந்தை வந்துட்டு எந்த ஒரு தாயுமே வந்துட்டு தன்னுடைய குழந்தைக்கு இவர் தான் பயாலஜிக்கல் ஃபாதர்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஜாய் கிறிசல்டா அவங்களும் ஸ்டார்டிங்லேருந்து போராடும் போது நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போராடுறாங்க. ஓகே, அதையும் தாண்டி திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்க, ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் தன்னை தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு இவ்வளோ வந்து ஃபீல்ல இறங்கி ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருந்தாங்க.